இந்தியாவில் உள்ள பல்வேறு மொழிகளுக்கும் மூல மொழியாக இருக்கிறது என்று உலகின் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு ஆய்வுகளில் நிரூபித்திருக்கிறார்கள். இப்போது இந்த பிரச்சனையை முன்வைத்து உச்ச நீதிமன்றத்தில் இந்தியாவின் தொன்மையான மொழி எந்த மொழி என்று வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் மூலமாக எது செம்மொழி என்பதையும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதையும் அந்த ஒவ்வொரு தாய்மொழியின் தொன்மையையும் முழுமையாக மத்திய அரசை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பல்வேறு அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழர்களோடு காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது திரைத்துறை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொடர் மோதல் போக்கில் அரசியல் ரீதியாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் பல்வேறு தலைவர்கள் அதற்கு கண்டனமும் தெரிவித்தார்கள். இந்த பிரச்சனையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மற்றும் மே 17 இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி மற்றும் முக்குளத்தூர் புலிப்படையின் தலைவர் கருணாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன் ஆகியோர் தொடர்ந்து இந்த பல்வேறு கண்டனங்களையும் கருத்துக்களையும் மொழி ரீதியான பிரச்சனையில் அதை அரசியலாக்குகிறார்கள் என்றும் கமலஹாசன் தெரிவித்தது சாதாரண ஒரு நிகழ்ச்சியில் அந்த கர்நாடகத்தைச் சேர்ந்த நடிகர் சிவராஜ்குமாரை ஒரு கலை குடும்பமாக ஒன்றிணைத்து அவர் பேசியதை இவர்கள் அதை வித்தியாசப்படுத்தி அரசியலாக்கி இருக்கிறார்கள் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். செல்வ பெருந்தகை சார், வணக்கம் சார். இந்த தக்கலைப்படா பிரச்சனையில் தொடர்ந்து தமிழ் மொழிதான் ஹலோ 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 செல்வ பெருந்தகை சார், வணக்கம் சார். கேட்க இந்த கர்நாடகால நடக்கிற இஷ்யூ அரசியல் ஆக்காம இத ஒரு கலைஞன், அந்த உலக மகா கலைஞன், உலக நாயகன் சொல்லப்படுற கமலஹாசனுக்கு கன்னட மக்களும் ரசிகர்களாக இருக்கிறார்கள். அதை மனதில் கொண்டு அவர் ஒருபோதும் கன்னட மொழியை குறைச்சு மதிப்பிட்டு பேசல. எல்லா மொழியும் சிறந்த மொழிதான். இதை அரசியல் ஆக்காம ஒரு சுமூகமான ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய பார்வை. நன்றி சார். இந்த பிரச்சனை தொடர்பாக எங்களோட பகிர்ந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.